இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு கிடச்ச 1 டே ஆர்டர். இது வந்து 1/2 kg சாக்லேட் கேக்கு, இது வந்து 1 kg வெண்ணிலா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பற்றி பார்க்கலாம். நம்மளோட சாக்லேட் கேக்கில் எப்போதுமே கொக்கோ பவுடர் வந்து க்ரீமில் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். அந்த டேஸ்ட்டை விடையும் சாக்லேட் ரஃப்பில் வந்து நம்ம க்ரீமில் ஆட் பண்ணும்போது சாக்லேட் கேக்கோட டேஸ்ட்டே ரொம்ப ப்ரீமியமாக ரிச்சாக இருக்கும். அதேபடி செஞ்சது தான் அந்த சாக்லேட் கேக். இது வந்து 1 kg வெண்ணிலா கேக். கஸ்டமர் வந்து பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க, ஜாஸ்தி கலர் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எப்போவுமே நம்மளோட கேக்கில் வந்து ஜாஸ்தி கலர் இருக்காது. சுற்றி எப்போதுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் வச்சு கவர் பண்ணிட்டு தான் கஸ்டமர் கேட்டால் மட்டும் தான் கலர்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆனிவர்சரி கேக். இதில் வந்து நல்ல க்யூட்டான ஒரு லவ் டாப்பர் இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனிவர்சரி டாப்பர் வந்து அந்த டைம்கிட்ட இல்லை, இந்த க்யூட்டான டாப்பர் இருந்தது. அதனால் இதையும் வச்சு சின்ன பட்டர்ஃப்ளைலாம் வச்சு ஒரு மாதிரி ஒயிட் கலர் பிங்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராக க்யூட்டாக இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 kg ஒயிட் ஃபாரஸ்ட்டில் கேக்கு. இந்த கேக்குக்கு வந்து கஸ்டமர் டிசைன்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால் பாட்டம் டயரில் சுற்றி சாக்லேட் வச்சுருக்கேன். டாப் டயரில் வந்து சாக்லேட்டை சிம்பிளாக அங்கே இங்கேன்னு ப்ளேஸ் பண்ணி